ஹலோ நண்பா. இன்னைக்கு நம்மளோட யூடியூப் சேனல் என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மொபைல் ஃபோன்ல மைக் எப்படி நம்ம வோல்டேஜ் செக் பண்றது அப்படின்ற வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம். அதாவது இதுக்கு முன்னாடி வீடியோல பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட லவுட் ஸ்பீக்கரை நம்ம செக் பண்ணியிருப்போம். அதான் சர்க்யூட் இல்லாம. அதே மாதிரி இப்ப இருக்கக்கூடிய மைக்கை எப்படி நம்ம சர்க்யூட் இல்லாம ஷார்ட்டா நம்ம செக் பண்றது அப்படின்ற வீடியோ தான் இன்னைக்கு நம்ம இதுல பார்க்க போறோம். ஸோ அதாவது மைக் கம்ப்ளைண்ட்னா என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நம்ம பேசுறது இன்னொருத்தவங்களுக்கு கேட்காது. அப்படிதான் கம்ப்ளைண்ட் நிறைய பேர் கொண்டு வராங்க. அப்ப நம்ம என்ன பண்றோம், புதுசா மைக்கை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டா நமக்கு சரியாயிருது, சப்போர்ட மாத்திட்டா சரியாகுது. அப்போ ஒருவேளை சப்போர்ட மாத்தியோ இல்ல புதுசா நான் மைக்கை மாத்தியோ எனக்கு பாத்தீங்க அப்படின்னா எனக்கு மைக் கம்ப்ளைண்ட் சால்வ் ஆகல அப்படின்னா நான் அதுக்குரிய வோல்டேஜ் செக்ஷனை முதல் செக் பண்ணும். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு மைக்கோட, அதாவது நம்மளோட டிஜிட்டல் மைக்கோ இல்ல அனலாக் மைக்கோ அதோட ரெசிஸ்டன்ஸ் லெவல் நல்லா இருக்கான்னு செக் பண்ணும். ஸோ அனலாக் மைக் எப்படி செக் பண்றது, டிஜிட்டல் மைக் எப்படி செக் பண்றது அப்படின்றத நான் கண்டிப்பா சொல்றேன். ஸோ அனலாக்கும் டிஜிட்டலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அனலாக்ல அந்த அளவுக்கு அக்யூரசி, அதாவது நம்மளோட நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்காது. ஆனா டிஜிட்டல் மைக்ல பாத்தீங்க அப்படின்னா அதுக்குள்ளேயே நம்ம நாய்ஸ் கேன்சல் பண்றது ஒரு சர்க்யூட், மைக் பயாஸ் சர்க்யூட் வச்சிருக்கனால நம்மளுக்கு வாய்ஸ் நம்மளுக்கு ஒரு இரைச்சல் இருந்தாலும் அதனால நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ண முடியுது. ஒரு மொபைல்ல மைக் பாத்தீங்க அப்படின்னா இப்ப இருக்க மாடல்ல ரெண்டு மைக் இருக்கு. ஒன்னு பாட்டம்ல இருக்கு, இன்னொன்னு டாப்ல இருக்கு. சோ ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா பாட்டம்ல இருக்கக்கூடிய நம்மளோட கால் பேசுறதுக்கு ரெக்கார்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றாங்க. மேல இருக்கக்கூடிய மைக், அதாவது நம்மளோட செகண்டரி மைக் எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை நீங்க கேமரா எனேபிள் பண்ணி போட்டோ ஷூட் எடுக்கிறீங்க அப்படின்னா சோ அந்த கேமரா எனேபிள் ஆகும்போது அந்த மைக் எனேபிள் ஆகும், அல்லது நீங்க லவுட் ஸ்பீக்கர் போட்டு பேசும்போது அந்த மைக் எனேபிள் ஆகும். சரிங்களா? சோ இப்ப அந்த அனலாக் மைக்கை எப்படி நம்ம மல்டிமீட்டர் மூலமா செக் பண்றது, டிஜிட்டல் மைக்கை எப்படி செக் பண்றது அப்படின்ற சொல்றேன். சோ அனலாக் மைக்கை செக் பண்றதுக்கு நம்மளோட மல்டிமீட்டர்ல 20 கிலோ ஓம் என்ன நம்ம ரெசிஸ்டன்ஸ் செக் பண்றோம். அப்ப செக் பண்ணும்போது எனக்கு வேல்யூ 1.13 இருந்து 1.32 வந்துச்சு அப்படின்னா எனக்கு அனலாக் மைக் நல்லா இருக்குன்னு அர்த்தம். சார் டிஜிட்டல் செக் பண்ணோம்னா டிஜிட்டல் நம்மளால செக் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதுல மைக் பயாஸ் சர்க்யூட் இருக்கிறதுனால நம்மளால அதை செக் பண்ண முடியாது. சரிங்களா? சோ செக் பண்ண முடியல அப்படின்னா அதோட வோல்டேஜ் லெவலை வச்சு அந்த இடத்துல நம்ம போர்டுக்கு அந்த இடத்துல நம்மளோட பேட்ல சப்ளை வருதா வரலையான்னு தெரிஞ்சுக்கலாம். சோ அப்ப மைக் போயிடுச்சுன்னா நம்ம வேற மைக் ரீப்ளேஸ் பண்ணி தான் நம்ம செக் பண்றோம். ஒருவேளை நம்மளுக்கு அந்த ரீப்ளேஸ் பண்ணி நம்ம எடுக்கல அப்படின்னா அந்த வோல்டேஜ் லெவலை தான் நம்ம செக் பண்றோம். சோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா அந்த மல்டிமீட்டர்ல 20 கிலோ ஓம்ல நான் செட் பண்ணிடுறேன். ஸோ நம்மளுக்கு இதுதான் அனலாக் மைக். அனலாக் மைக் பாத்தீங்கன்னா நமக்கு சர்க்கிள், அதாவது ரவுண்ட் ஷேப்ல இருக்கும், சின்னதா இருக்கும். இது பிளாக் அண்ட் ரெட் வயர் வந்திருக்குன்னா இது பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லுவாங்க. சில இதுல பின் டைப்ல வரும். ஸோ நம்ம பிளாக்லயும் ரெட், அதான் நம்ம மல்டிமீட்டரோட ப்ரோபை பிளாக்ல ரெட்லயும் டச் பண்ணும்போது எனக்கு வேல்யூ 1.13 இருந்து 1.32 வரைக்கும் வரணும். ஸோ எனக்கு வேல்யூ 1.33 வரைக்கும் வருது. அதாவது நம்மளோட அனலாக் மைக்ல நான் 32 வரைக்கும் சொன்னேன் சார், பிளஸ் ஆர் மைனஸ் ஒன்னு இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த மைக் நம்ம நல்லா இருக்கு. இதான் மைக்கை மல்டிமீட்டரால செக் பண்றது. 20 கிலோ ஓம் வேல்யூ 1.13 இருந்து 1.32 வரைக்கும் வரும். டிஜிட்டல் மைக் எப்படி இருக்கும் அப்படின்றத காட்டிடுறேன். ஸோ டிஜிட்டல் மைக் இந்த மாதிரி ஸ்கொயர் டைப்ல நம்மளுக்கு சில்வர் கலர்ல இருக்கும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா 2 பின் டைப்ல இருக்கு, 3 பின் டைப்ல இருக்கு, 5 பின் டைப்லயும் இருக்கு. எப்படி சார் பின் டைப் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நம்ம அந்த மைக்கை திருப்பணும் அப்படின்னா அந்த பின்னாடி பேக் சைட்ல இருக்கும். இது பேக் ஹோல் மைக்னு சொல்லுவாங்க. இந்த இருக்கு பாத்தீங்களா, பின்னாடி ஹோல் இருக்கா, பேக் ஹோல் 2 பின் இருக்கா, 2 பின் மைக். ஸோ இதே இப்ப இருக்கிறது பாத்தீங்கன்னா 4 பின் இருக்கு, 5 பின்னும் இருக்கு. ஸோ நம்ம மாடலை சொன்னோம்னா அந்த கடையில இருந்து வாங்கலாம். இல்லை இப்ப மேக்ஸிமம் சப்போர்டா தான் எல்லாரும் சேஞ்ச் பண்றாங்க. ஸோ அப்ப இந்த டிஜிட்டல் மைக் ஏன் செக் பண்ண முடியாதுன்னா, இந்த டிஜிட்டல் மைக்குள்ள நம்மளுக்கு என்ன இருக்கும்னா பயாஸ் சர்க்யூட் இருக்கிறதுனால, நாய்ஸ் கேன்சலிங் சர்க்யூட் இருக்கிறதுனால நம்மளால அந்த அவுட்புட் செக் பண்ண முடியாது, அதாவது ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ செக் பண்ண முடியாது. சோ அதனால நான் என்ன பண்ண போறேன்னா அந்த மதர் போர்டுல ஒரு சர்க்யூட் இல்லாம ஷார்ட்டா அந்த மைக் பேடுல எனக்கு வோல்டேஜ் வருதா வரலையான்னு செக் பண்ண போறேன். சோ அதுக்கு வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா 1.ல இருந்து 3.8 வோல்ட் வரைக்கும் வரணும். சோ இதுக்கு நான் மொபைல் போனை டர்ன் ஆன் பண்ணணும். டர்ன் ஆன் பண்ணி நேத்து எப்படி லவுட் ஸ்பீக்கருக்கு நம்ம வோல்டேஜ் செக் பண்ணணும்னா அந்த லவுட் ஸ்பீக்கருக்கு நம்ம ரிங் டோன் ஏதாச்சும் பிளே பண்ணாதான் அந்த இடத்துல லோடு எடுக்கும் போது அந்த வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகும். அதே மாதிரி மைக் எப்போ இருக்காக ஒன்னு ரெக்கார்டர் ஆன் பண்ணணும், இல்ல அப்படின்னா நம்ம கால் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல கால் அட்டன் பண்ணா நம்ம ரெக்கார்டர் அந்த மைக் ஆன் ஆகும். இல்ல அப்படின்னா நம்ம கேமரால போயிட்டு வீடியோ செக்ஷன் ஆன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும், மைக் ஆன் ஆகும். சோ இப்போ ஆன் ஆகும்போது மட்டும்தான் அந்த இடத்துல நான் வோல்டேஜ் செக் பண்ண முடியும். நான் நார்மலா ஒரு போனை டர்ன் ஆன் பண்ணிட்டு அந்த இடத்துல நான் எந்த லோடும் கொடுக்காம, அதாவது நான் கேமரா எதுவுமே ஆன் பண்ணாம நான் மைக் செக் பண்றேன். அந்த இடத்துல என்ன வோல்ட் வருதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நான் கேமரா ஆன் பண்ணி நான் செக் பண்ணேன். ஏன்னா இப்ப நான் ரெக்கார்டரையோ நான் கால் பண்ணி செக் பண்ண போல, எனக்கு கேமரால வீடியோ ரெக்கார்ட் பண்ணா எனக்கு மைக் வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகும். சோ அப்ப அந்த இடத்துல லோடு எடுக்கும்போது நான் அந்த மைக்கோட வோல்டேஜ் லெவலை செக் பண்ணலாம். 1.8ல இருந்து 3.0 வரைக்கும் எனக்கு வோல்ட் வரணும். இப்போ நான் மொபைல் போனை நான் என்ன பண்றேன், டர்ன் ஆன் பண்றேன். ஸோ டிசி மிஷின் மூலமா தான் நான் டர்ன் ஆன் பண்றேன். ஸோ எனக்கு ஆன் ஆகட்டும். ஆன் ஆன பிறகு நான் என்ன பண்றேன்னா கேமரா செட்டிங்ஸ்ல போயிட்டு நான் வீடியோ எனேபிள் பண்றேன்.
வீடியோ ஆன் பண்ண உடனே எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு அந்த இடத்துல வோல்டேஜ் வரும். அதை ஆன் பண்றதுக்கு முன்னாடி நான் அந்த இடத்துல வோல்டேஜ் செக் பண்ணி காட்டுறேன். இப்போ நார்மலாக நான் எதுவுமே ஆன் பண்ணல, ஜஸ்ட் ஃபோனை வந்து என்ன பண்ணிடுறேன், ஸ்லீப் மோட் போட்டு நான் வந்து இப்போ செக் பண்ண போறேன். எங்கே? அதோட பேட்ல. இதான் நம்மளோட மைக் இருந்த இடம். நான் ஆல்ரெடி ரிமூவ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு இப்போ நான் அதுக்கு முன்னாடி காட்டினேன் டிஜிட்டல் மைக்கை. இதான் அந்த 2 பின் மைக்கு. ஸோ என்ன பண்ண போறேன்னா இந்த இடத்துல நார்மலா அந்த ஃபோன் அப்போ ஆன் கண்டிஷன்லாம் இருக்கு. ஸோ அதோட வோல்டேஜ் செக் பண்றேன். எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன் கண்டிஷன் இருக்கு. மல்டிமீட்டர்ல நான் வோல்டேஜ் செக் பண்றதுக்கு 20 வோல்ட் வைக்கிறேன். ஸோ வோல்டேஜ் செக்ஷன் வைக்கிறேன். வச்சுட்டு அப்போ நார்மலா நான் வோல்டேஜ் செக் பண்றேன். ஸோ அந்த பாயிண்ட்ல எனக்கு தான் வந்து பாசிட்டிவ் பாயிண்ட். இதில் நான் செக் பண்ணும்போது சம்திங் வோல்ட் 0 பாயிண்ட் சம்திங் தான் வருது. எனக்கு எந்த வோல்ட்டும் வரல. ஸோ நான் கேமரா ஆன் பண்ணி வீடியோ ரெக்கார்டை ப்ளே பண்றேன். ப்ளே பண்ணோன்னே எனக்கு இந்த இடத்துல வோல்ட் வருதா இல்லையான்னு பார்க்கலாம். எனேபிள் பண்றேன். ஸோ அதில் வீடியோ ரெக்கார்ட் ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்றேன். ஸோ வீடியோ ரெக்கார்ட் போட்டேன், உங்களுக்கே தெரியும் ப்ளே ஆகுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இப்போ அந்த இடத்துல நம்ம மைக்கோட இடத்துல மைக்கோட பேடில் நான் என்ன பண்ண போறேன், வோல்டேஜ் செக் பண்ண போறேன். ஸோ இப்போ நம்ம வந்து மொபைல் ஃபோனில் இந்த கேமரா எனேபிள் ஆனதுனால நம்மளுக்கு அந்த கேமராவோட வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகிறதுக்கான மைக்கோடது எனேபிள் ஆகும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அதோட வோல்டேஜ் லெவலில் பார்க்கலாம். அல்லது வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டோம் அப்படின்னா அது மூலமாக பார்க்கலாம். இல்லை கால் பண்ணிங்கனாலும் அது மூலமாக அந்த வோல்டேஜ் பார்க்கலாம். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா அந்த வோல்டேஜ் பார்க்க முடியாது. இப்போ நான் கேமரா எனேபிள் பண்ணதுனால அந்த மைக்கோட பேடில் செக் பண்ணுறேன். ஸோ எனக்கு வோல்ட் வந்து 2.7 வோல்ட் வருது. எனக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா 1.8 3.0 வோல்ட் வரைக்கும் எனக்கு வரணும். ஸோ எனக்கு இப்போ வரதுனால எனக்கு இந்த மைக் செக்ஷனில் வோல்டேஜ் ப்ராப்பராக வருது. சரிங்களா? ஸோ இதுதான் ஒரு சர்க்கியூட் இல்லாமல் வோல்டேஜ் லெவலை செக் பண்ணுறது நம்மளோட மைக்குக்கு. சார் ஒருவேளை எனக்கு வந்து வோல்டேஜ் வரலைன்னா அப்போ நம்மளுக்கு சர்க்கியூட் தேவைப்படும். ஏன்னா அந்த மைக் பேர்லேருந்து கனெக்ட் ஆகக்கூடாது. ஆடியோ செக்ஷனில் இருந்து தான் அந்த மைக் கனெக்ட் ஆகுது அப்படின்னா, இல்லை பவர் ஐசன் கனெக்ட் ஆகுதுன்னா நம்ம அந்த செக்ஷனை ட்ரேஸ் பண்ணி போகிறதுக்கு நம்ம சர்க்கியூட் தேவை. இல்லை அப்படின்னா டேரெக்டாகவே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வோல்டேஜ் லெவல் செக்கிங், அதாவது ஹாட் டெஸ்ட்னு சொல்லுவோம் நம்மளை பொறுத்த வரைக்கும். ஆனால் அந்த ஹாட் டெஸ்ட் செக் பண்ணுறதுக்கு முக்கியமாக அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஒர்க்கிங் கொடுக்கணும். அதாவது அந்த மைக் ஒர்க் ஆகணும். ஒர்க் ஆகணும்னா அதுக்குரிய ஃபங்க்ஷன் ஒரு கேமரா எனேபிள் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா ரெக்கார்டர் ஆப் மூலமா வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுங்க, இல்லைன்னா கால் பண்ணி நீங்க அப்போ அட்டன் பண்ணீங்கன்னா அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், மைக் எனேபிள் ஆகும். அந்த டைம்ல மட்டும் தான் வோல்ட் செக் பண்ண முடியும். பண்ணலாம் கேமரா விட்டு வெளியில வந்துடும். எக்ஸிட் ஆயாச்சு. ஸோ நான் இப்போ அந்த இடத்துல வோல்ட் செக் பண்றேன். இப்போ நார்மலாக உங்களுக்கு வந்து அந்த வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகும். நம்ம கேமராவை விட்டு எக்ஸிட் ஆகிட்டோம் அப்படின்னா. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ புரியல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. ஸோ இது உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அப்படியே பெல் பண்ணி சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.